வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 7 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. உயரழுத்தம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடிக்கிறது. உயரழுத்தத்தோடு இணைய வேண்டிய குளிர்காற்று இல்லாத காரணத்தினால் இரவு நேரத்தில் குளிர் மற்றும் நிலவுகிறது. குளிர்காற்றும் இணைந்தால் மூடுபனி காணப்படும். ஆனால் இப்பொழுது குளிர்காற்று இணைவதற்கு வாய்ப்பில்லை. இரவு நேரத்தில் குளிர் மட்டும் நிலவும். அதாவது இதமான வெப்பநிலை, வழக்கத்திற்கு குறைவான இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவும். அதாவது 24 டிகிரி அதிகபட்சமாக இருக்கும், அவ்வளவுதான். சில இடங்களில் 22, 21 டிகிரி கூட சமவெளி பகுதிகளில் நிலவுகிறது. 18 டிகிரி கூட திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நிலவி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை. அதிகபட்ச வெப்பநிலை மதியம் மாலை நேரங்களில் நேற்றையை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி தான் வெப்பம் அதிகரித்திருக்கும். நேற்றைக்கும் ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி போயிருக்கு. அதாவது 100 டிகிரியை தாண்டி இருக்கு கொஞ்சம் சில இடத்துல கூட. அதாவது வேலூர், ஈரோடு, கரூர் இதாங்க அதிகபட்ச வெப்பநிலை நிலவிருக்கு. அதை விட கொஞ்சம் குறைச்சா அடுத்த இடத்தை பிடித்திருப்பது பாளையங்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, மதுரை, திருநெல்வேலி, கோவில்பட்டி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் அதிகபட்ச வெப்பநிலையை பிடிச்சிருக்கு. அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தோட பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், திருத்தணி உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், ஆந்திர பகுதி, குப்பம், சித்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் இருக்குது. 38.234 வரைக்கும் இருந்திருக்கு, அவ்வளோதான். அதாவது 100 கொஞ்சம் தாண்டி இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக 100 கொஞ்சம் தாண்டி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இந்த அதிகபட்ச வெப்பநிலை. நாளைக்கு இன்றைய விட வெப்பம் குறைந்திருக்கும், ரொம்ப குறையாது. நல்லா புரிஞ்சுட்டே வாங்க, நல்லா சொல்லிட்டே வர்றேன் பாருங்க. நேற்றைக்கு மன்னார்குடியில் எவ்வளோ வெப்பம்? அதிகபட்ச வெப்பம் 33 டிகிரி தான் இருக்குது. சில இடத்துல 34 இருந்துச்சு. மரங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் 34 டிகிரி இருந்துச்சு. சில இடங்களில் 35 கூட உணரப்பட்டது. ஏன்னா இந்த சிமெண்ட் களம், சிமெண்ட் தரை, தார் சாலை இந்த இருந்த பகுதியிலலாம் எது பிரதிபலிக்கும். அப்போ 35 இருந்துச்சு. 35ங்கிறது எவ்வளவுங்கிறீங்க? 35ங்கிறது 95 டிகிரி ஃபேரன்ஹீட் தான். ஆகவே நம்ம உணர்றது எப்போ 100 டிகிரி மாதிரி இருந்துச்சு, 100 டிகிரி மாதிரி இருக்குது. ஆனால் வேலூர், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியிலெல்லாம் வெப்பம் உயர்ந்திருந்தது. அது இயற்கை தான். அது சராசரி கொஞ்சம் கூட தான். அது 1 டிகிரி 2 டிகிரி கூட தான் இருந்துச்சு. ஆனால் பிற பகுதிகள் எல்லாம் குளிராக தான் இருந்துச்சு. ஹை ப்ரெஷர் கடலோரம் நுழைவது, உள்ளே வெப்பமடைந்து மேற்கே போவதனால வெப்பம் அதிகமாக இருக்குது. கடலோரத்தில் இயல்பான வெப்பம் தான் இருந்தது. ஆனால் வழக்கத்தை விட உங்களுக்கு கூடுதலாக தெரிவதற்கு காரணம் என்னென்னா, எல்லோரும் குளிர்சாதன அறையில் இருக்கிறோம். அது இல்லாமல் வாகனங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட வாகனங்களில் ஏசி காரில் போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து ஏசியில் பயனடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னன்னா அதிக வெப்பத்தை தெரியும். பெரும்பாலும் இயற்கையான சூழல்லையே இருக்கிறோம். வயலில் இறங்கி வேலை செய்வதில்லை, தொடர்ந்து வெயிலில் இருப்பதில்லை. கொஞ்ச நேரம் வெயிலுக்கு வரும்போது அதிகமாக தெரிகிறதே தவிர 100 டிகிரி வெப்பம் கிடையாது டெல்டாவிலே. 100 டிகிரி எங்கேயும் டெல்டாவிலேயோ கடலோர மாவட்டங்களில் எங்கேயும் எட்டலை. வேலூர், அதே போல் கரூர் மற்றும் ஈரோடு, அந்த திருப்பூர் மாவட்ட, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தோட இந்த திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட ஈரோடு மாவட்ட எல்லை பகுதி, இந்த பாளையங்கோட்டை, மதுரை உள்ளிட்ட இந்த தேசிய நெடுஞ்சாலை, கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆங்கங்கே நிலவியது. இப்படி தான் இன்றைக்கும் இதே வெப்பம் நிலவுங்க. கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், ஆனால் நாளை அப்படி இல்லை. இன்றைக்கும் நாளைக்கும் இதே வெப்பங்க. நல்லா புரிஞ்சுங்க. சாரி, மன்னிக்கவும், 7, 8 இதே வெப்பம் தான் நிலவும். ஆனால் கடலோரம் தான் இன்றைக்கும் நாளைக்கும் இதே வெப்பம். நேற்று எப்படி இருந்துச்சோ அதே வெப்பம் தான் நாளைக்கும் இன்றைக்கும் எல்லாமே. ஆனால் உள்ளே இன்றைய விட நாளை வெப்பம் 1 டிகிரி குறையும். அதாவது 100 டிகிரி கொஞ்சம் தாண்டுவது நாளை 100 டிகிரியை ஒட்டியோ அல்லது 100 டிகிரிக்கு கீழே தான் குறையும். கரூரும் வேலூரும் அதே போல் ஈரோடும் நாளைக்கு 1 டிகிரி குறையும். அதாவது 38 தாண்டி இருப்பது 38 தொட்டும் 38க்கு கீழே 37ஆகவும் இருக்கும். ஒருவேளை கரூரில் 38 இருக்கலாம், ஈரோட்டிலையும் 38 இருக்கலாம். ஆனால் இன்று போல் தான் 3 நாள் இருக்குன்னு வச்சுங்க. நேற்று, இன்று, நாளை 3 நாளும் ஒரே மாதிரி தான். இதில் திங்கட்கிழமை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் 1 டிகிரி குறையும். கண்டிப்பாக 1 டிகிரி செல்சியஸில் குறையும்.
சில இடத்துல 32 இருக்கும், சில இடத்துல 33 இருக்கும், சில இடத்துல 34 இருக்கும். 35 போனாலும் 95 தான். ஆக புரியுதுங்களா? 95 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். ஆக திங்கட்கிழமை 1 டிகிரி 9ஆம் தேதி வெப்பம் குறையும். வேலூர்ல 4 டிகிரி குறையும். ஏன்னா அங்க மேகமூட்டம் உருவாக போகுது. வேலூர்ல 4 டிகிரி செல்சியஸ்ல குறையும். ஆக திங்கட்கிழமை 1 டிகிரி வெப்பம் குறையும். கடலோர மாவட்டத்தில் வழக்கமாக சராசரியாக 33 34 தான் இருக்கு. அது 1 டிகிரி குறைஞ்சதுன்னா 33 32 குறையும். செல்சியஸில் 35 95 டிகிரி ஃபாரன்ஹீட் தான், புரிஞ்சுக்கிங்க. ஆகவே இதுதான் வெப்பம். சரி, உள்ளே 38 37 இருப்பது வேலூரில் 4 டிகிரி குறையும். அப்படின்னா எவ்வளவு? 38லேருந்து ஒரு 4 டிகிரி மைனஸ்னா 34 டிகிரியே வேலூர் குறைஞ்சிடும். ஏன்னா மேகமூட்டம் வரப்போகுது. மேகமூட்டம் வரப்போகிறது. 9ஆம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கருமேகம் சூழ்ந்து தூறல் விழ வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை 9ஆம் தேதி. அதனால மேகமூட்டம் ஏற்பட போகிறது. அதிகாலை நேரத்தில் மேகமூட்டம் எல்லா மாவட்டங்களுக்குமே வருங்க. ஏன்னா மழையாக உருவாக சாதகம் இல்லைன்னா மேகமூட்டமாக இருக்கும், பிறகு கலைஞ்சிரும், சில இடத்துல தூறல் போடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிகாலை நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து மேகமூட்டம் உருவாகும். ஆனால் சில இடங்களில் மேகமூட்டத்துடன் கூடிய பனிப்பொழிவும் இருக்கும் சில இடங்களில். ஏன்னா மேகமாக உருவாக சாதகம் இல்லாமல் பனியாக கூட சில இடத்துல மாறி இருக்கும். ஆகவே அந்த காற்றோட இணைவு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இடங்களில் மேகம் உருவாக சாதகமாக அமைஞ்சிடும், சில இடங்களில் அந்த ரேஷியோ பத்தாமல் பனியாக பொழிஞ்சிட்டு இருக்கும். அது அப்புறம் அப்படியே பொழுது விடிஞ்சோடனே அந்த பனிப்பொழிவு அப்படியே மேகமாக மாறிடும். அந்த சூடு கிடைச்சோன்னே, புரியுதுங்களா? அப்போ சூடு கிடைச்சோன்னே மேகமாக மாறிடும். சூடு கிடைக்கும் வரைக்கும் அது பனிப்பொழிவாக அப்படியே இருந்துட்டு இருக்கும். பனிப்பொழிவும் இருக்கும். அப்போ 9ஆம் தேதியிலேருந்து கிளைமேட் மாறுது, வெப்பம் குறையுது. திங்கட்கிழமையிலேருந்து வெப்பம் குறையுது. கடற்கரை ஓரத்தில் 1 டிகிரி குறையுது, உள்ளே 4 டிகிரி வரைக்கும் கூட சில இடத்துல குறையுது. ஆனால் ஈரோட்டில் 2 டிகிரி தான் குறையும். 38 என்பது 36 குறையும், அவ்வளவுதான். ஈரோடு இதெல்லாமே, ஈரோடு கரூர்லாம் 2 டிகிரி குறையும். வேலூரில் 4 டிகிரி குறையும். ஏன்னா 4 டிகிரினா 34 குறையும். 35 90 அதாவது 100 டிகிரி எல்லாம் கீழே வந்துடுங்க. வெயில் பெருசாக தெரியாது. வரக்கூடிய 9ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி அதே வெப்பம் நிலவும். கொஞ்சம் கூடுனாலும் கூடலாம். 35க்கு வர்றது மீண்டும் 36 போகலாம், 37 போகலாம். ஆனால் 100 டிகிரியே தாண்டாது. 100 டிகிரியே தாண்டாது எங்கேயுமே. இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த அதிகபட்ச வெப்பம். 11ஆம் தேதி மீண்டும் குறைய தொடங்கும். கொஞ்சம் கூடும். 10 11 கொஞ்சம் கூடுனது மாதிரி இருக்கும். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே முற்றிலுமாக வெப்பம் குறைஞ்சிரும். எல்லாமே 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதாவது 35 டிகிரி செல்சியஸ் 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். கடலோரம் 30 31 தான் இருக்கும். கடலோரம் 30 31 செல்சியஸ் தான் இருக்கும். ஆகவே வெப்பம் இன்றைக்கு நாளைக்கு இருப்பது தான். இடையில ஒரு 10 11 கொஞ்சம் கூடுனது மாதிரி தெரிஞ்சாலும் 100 டிகிரியெல்லாம் தாண்டாது. 9ஆம் தேதிக்கு மேலே மழை வானிலை ஏற்பட போகிறது. தூறல் சாரல் வானிலை ஏற்படுத்த போகிறது. மேகமூட்டங்கள் வரப்போகிறது. அதே போல் முதல்ல உள்பகுதிகள்லாம் ஆங்காங்கே மேகமூட்டம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் 9 10க்கு மேலே வரப்போகுது. டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே அடுத்த சிஸ்டம் வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஆனால் தொடர்ச்சியாக எல்லா இடத்துக்கும் பெய்யுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில சம்பவங்கள் என்னை மனசை வாட்டிகிட்டே இருக்குது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிதல் முதல்ல வேண்டும். அறிவியலை புரிஞ்சுக்கங்க, வானிலையோட புரிஞ்சுக்கங்க, இயற்கையை புரிஞ்சுக்கங்க. முதல்ல நான் யாரையும் அறுவடை செய்ய சொல்லலை. வானிலையை சொல்கிறேன், உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டுடுறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. தூறல் சாரல் நனைக்கு மழை மேகமூட்டம் வெப்பம் குறைதல் தான் இப்போ அறிக்கையாக கொடுத்துருக்குறேன். தூறல் சாரல் ஆங்காங்கே தான் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் தூறல் சாரல்ல இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் கூடும். 18ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மழையாக மாறும். 17 18 19 20 கொஞ்சம் மழையாக மாறணும். இன்றைக்கி சொல்லலை. நம்ம முதல் நிகழ்வு 8லேருந்து 15க்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு இணைந்து வரலாம். தூறல் சாரலை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 15லேருந்து 20ஆம் தேதி வரக்கூடியது கொஞ்சம் வலுவானதுன்னு சொல்லியிருக்கோம். மழை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆக 18 19 20 மழை தர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மழையை கொடுக்கும். மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்ய வேண்டாம். ஆனால் அறுவடை விவசாயிகள் மட்டும் அந்த நாளில் மழை வரும் என்பதை நினைவில் கொள்ளணும். ஆகவே வெப்பம் தனியே இருக்கிறது, மேகமூட்டம் வரை இருக்கிறது, பிறகு தூறலை கொடுக்க போகிறது, ஆங்காங்கே கொடுக்க போகிறது, பிறகு கொஞ்சம் வெயில் அதிகரித்தது போல் காணப்பட்டாலும் மீண்டும் மேகமூட்டங்கள் தூறல் வரப்போகிறது. அடுத்த நிகழ்வு காரணமாக அது கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். 18 19 20 தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட உள்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் தான் அதை எந்தெந்த நாட்களில் எங்கெங்கே மழைப்பொழிவை கொடுக்கணும் உறுதிப்படுத்தலாம். இப்பொழுது வரைக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய இந்த மாத இறுதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு. 18ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே வானிலை மாறி இருக்கும். மழை வானிலை 20 21 4வது வாரமும் கொஞ்சம் மழை வானிலை இருக்குது.
ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழையோட அளவை கூட்ட இருக்கிறது. கிழக்கு காற்று வர இருக்கிறது. கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதி வரைக்கும் உள்ளே பயணிக்க இருக்கிறது. ஆக கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேறி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம் வரைக்கும் பயணிக்கும் பொழுது தென் மாநிலங்களுக்கே மழை தரப்போகிறது. எப்போ 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும். ஆகவே நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் கூட, அது பிறகு குறையும். பிறகு அப்படியே 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். கடலோரம் 100 டிகிரி இப்போ எட்டாது, குறைய போகுது, நல்லாவே குறைய போகுது. புழுக்கம் இருக்கும். குளிர்சாதன வசதியில் இருப்பவங்க வெளியில் வந்தால் இந்த காலை வெயிலே சில பேருக்கு ஒத்துக்காது. இப்போ இந்த 7 மணி 8 மணிக்கு இந்த வெயிலே அவர்களுக்கு ஒத்துக்காது. ஏன்னா தொடர்ந்து அவருடைய தோல் குளிர்சாதன வசதியிலே பழகி போய்விட்டது. வெயில் ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளில பாருங்கள், காலை நேரத்தில் கொஞ்சம் 7 மணிக்கு அந்த வெயிலே அவர்களுக்கு தாங்காது, வியர்வையாக இருக்கும். ஆனால் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறீங்க? சாதாரணமாக 25 டிகிரி 26 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. இந்த 26 என்பது எவ்வளவுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆகவே 35 என்பதே 95 டிகிரி ஃபாரன்ஹீட், 36 என்பது 96.8, 37 என்பது 98.6, 38 என்பது 100. இந்த வெப்பம் ஈரோடு கரூர் இங்கே தான் நிலவும். அதுவும் குறைய போகுது. அதுவும் 95க்குள்ளே மாறிடும். அதுவும் 95, 96, 97, 98க்குள்ளே தான் இருக்கும். இந்த வரக்கூடிய 2வது 3வது வாரத்தில் மழை வரப்போகிறது. ஆங்காங்கே ஒதுக்கி என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பரவலாக இருக்கிறது மழை. வெயிலும் இருக்கும், நள்ளிரவில் பனிப்பொழிவும் இருக்கும். திடீர்னு மேகம் உருவாக சாதகம் இல்லாமல் பொழுது பனிப்பொழிவு இருக்கும். அப்படியே அந்த பனிப்பொழிவு அப்படியே மேகமாக மாறி அப்படியே கலையும். மீண்டும் மதியத்துக்கு மேலே மழை வரும். எல்லா வானிலையும் கலந்த வானிலை தான் மார்ச் வானிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.